Afternoon. Madam name வந்து ஜமுனா மேம். She is basically from Singapore. So Singaporeல இருந்து உங்களுக்கு Oxyplus எப்படி தெரிஞ்சது மேம்? Okay. As you said, I'm living in Singapore for 25 years. Okay. So recently, because it's a very stressful life there, recently ஒரு 4 years வந்து முதலே இருந்திருக்கு போல இருக்கு. I didn't notice it that much when I was young. இப்போ recently when I'm nearing menopause timeலலாம் I started feeling a lot of gut problems. Yes. வந்துட்டு I went for endoscopy, colonoscopy பார்த்தாச்சு. Then I was diagnosed as erosive gastritis அப்போ அங்க சிங்கப்பூர்ல. So I went for normal treatment like வந்து எனக்கு வந்து proton pump inhibitors கொடுத்தாங்க. You were there in that medicine for more than 3+ years. 3+ years. 3-4 அதாவது விட்டு long term இருந்தேன் நான். proton pump inhibitors. But it didn't help me at all. எனக்கு போக போக வந்து சிச்சுவேஷன் ஸ்டார்டட் வர்சனிங் எனக்கு தவிர வந்து இட் டிடன்ட் இம்ப்ரூவ் அட் ஆல். அதுக்கப்புறம் வந்து மேபி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஸ்ட்ரெஸ் லெவலாக இருக்கலாம், ஸோ மெனி திங்ஸாக இருக்கலாம். வாட் ஐ ஸ்டார்டட்னா அப்புறம் வந்துட்டு ஐ வென்ட் ஃபார் பிளாண்ட் டயட்ஸ். நானே வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி வந்து ரொம்ப ரொம்ப பிளாண்ட் டயட்ஸ் எடுத்துக்க ஆரம்பித்தேன். அண்ட் பிகாஸ் ஆஃப் த பிளாண்ட் டயட்ஸ் வாட் ஹேப்பன்னா ஐ ஸ்டார்டட் லூசிங் வெயிட் டு சச் அன் எக்ஸ்டென்ட் லைக் பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ ஆர் யூ சிக், உங்களுக்கு என்ன ரொம்ப உடம்பு சரியில்லையா அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு ஐ லாஸ்ட் வெயிட். ரொம்ப அப்படியே ஐ ஷ்ராங்க் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்னா அந்த அந்த whenever இங்கே இந்தியா வரும்போதெல்லாம் ஒன்ஸ் இன் 6 months ஐ கம், இந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்டே என்னால் எடுக்க முடியாது. whenever I come to India and go back again, it will trigger a lot ஃபுல்லாக. ஏன்னா ஃபுட் வந்து ஹேபிட்ஸ் மாறும்போது அப்படியே ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. அதுக்கப்புறம் நானே வந்து வாட் இஸ் திஸ் இஸ் நாட் ஹெல்பிங், நமக்கு என்ன இது சொல்யூஷன் அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தென் I came across one of my friends அங்கே வந்து சிங்கப்பூரில் why would you try functional medicine அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் functional medicine பற்றி அப்போ தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். தென் I looked at few places there in Singapore itself. அது வந்து it was beyond what I can afford. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. It would have cost me nearly ஒரு செஷனே எனக்கு $300 அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதை வந்துட்டு இட் வாஸ் நாட் அஃபோர்டபுள். சரி நான் நம்ம சென்னையில் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னும் போது luckily I came across Oxyplus. Okay. So நான் அதுவுமே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் வந்தேன். பிகாஸ் நான் வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, வில் இட் ஆல்சோ பி எக்ஸ்பென்சிவ், அஃபோர்ட் பண்ண முடியுமா நம்மளால அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தேன் நான். ஸோ பட் when I came here I met டாக்டர் பிரியா. அப்போ வந்துட்டு நான் வந்து ஒரே நாள் தான் வந்தேன். I came on a very short break, 3 days தான் இருந்தேன் சென்னையில் அப்போ. ஸோ அப்போ வந்து அந்த டைமில் நான் வந்தப்போ எனக்கு வந்து I had sleep issues. Nearly 5-6 months வந்து எனக்கு நைட்டு தூக்கமே இருக்காது. பிகாஸ் I used to have GERD. அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால வந்து என்னென்னவோ ப்ராப்ளம்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஸ் மேலே வரும், தூங்க முடியாது. I tried everything. I tried sleeping on an elevated pillow, எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி வாட் எவர் கூகுளில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து. Sleep is a normal basic thing for a human being. தூக்கங்கிறது நார்மலாக படுத்தா வரணுங்க. அதுக்கே அது இவங்க இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா அதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஒரு நியர்லி 5-6 months தூக்கமே இல்லாத. ஸோ தட்ஸ் when I came. என்னுடைய டாட்டர் கிராஜுவேஷனுக்காக வந்தேன். அப்போ ஜஸ்ட் 3 days ஸ்டே தான். டாக்டர் பிரியாவை பார்த்தப்போ she said don't worry, நீங்கள் வந்து சாப்பிட்ட அந்த proton pump inhibitors has actually வந்து damaged your gut and it is உங்கள் சிஸ்டத்தையே வந்து இது பண்ணிடுச்சு. so let us look at the root cause and preventing this அப்படின்னு சொல்லிட்டு she put me on supplements basically. She didn't give me any heavy medication la kadayade. It's a supplement based treatment. And so it's more than the supplements, it will be very precise supplements nu solna, customized protocols nu nan solluven. Ena anywhere they give supplements, even supplements are available in Amazon also. So na vandu or treatment start பண்றதுக்கு முன்னாடி ஒரு priming the body nu நான் சொல்லுவேன். It's like ஒரு எப்படி ஒரு tree வளர்றதுக்கு முன்னாடி the soil நம்ம prime பண்ணுவோமோ, that's how I primed her with a prime for a gut sealing கான ஒரு protocol தான் நம்ம போட்டோம். கட்டுக்கான ஒரு protocol தான் போட்டோம். Then we maintain in multiple treatments together, combined தான் இப்போ இவங்க பேசிட்டு இருக்க ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி. So the best thing is I am seeing improvement in my gut, but இருந்தாலுமே வந்து I do have
still issues are there. நான் வந்து it's not completely cured னு சொல்ல மாட்டேன். Still issues are there. எனக்கு still வந்து அந்த slight whenever I eat caffeine related products எடுத்துக்கிட்டா, milk related products எடுத்துக்கிட்டா, gluten related products எடுத்துக்கிட்டா கொஞ்சம் வந்து I feel the discomfort in my upper part அதெல்லாம் இருக்கு. But the best thing is I'm able to sleep. அதுதான் வந்து I'm really thankful for it. தூக்கமே இல்லாத வந்தனா ஓகே நான் நல்லா தூங்குறேன். ஓகே ஸோ டாக்டர் பிரியா சேஸ் இட்ஸ் அ லாங் டேர்ம் ஹீலிங். இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் ஹீல் ஆகிறதுக்கு. ஐம் ஹோப்ஃபுல்லி ஓகே லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் பிகாஸ் even I am a normal human being. I want to eat normal food. Okay, ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு டீ குடிக்கணும்ங்கற ஆசையெல்லாம் இருக்கு. அதுவும் abroadல இருந்து இந்தியா வந்தாங்கன்னா they will have a list of foods to explore. ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ என்னால because எது சாப்பிட்டாலுமே sometimes trigger ஆயிடுது. Okay, something is there. So I'm hoping that the system will recover and it will become better and I can have a normal food. But the best thing is என்னால தூங்க முடியுது. That is something which I'm really thankful for. And I'm grateful for this because she trusted us, and moreover like it's a healing gut pothavariyum. When we touch the gut, it's a long term healing. It takes time. It's we have to wait. You should not push things, and we should not push unwanted things into the gut because it is very sensitive part in the organ in the body la. So for her queries na enna solluven appadina damage is quite deep. Adnala ivlo time edukudhu. And even 2 days அப்புறம் நீ அவங்க சிங்கப்பூர் கிளம்புறாங்க மேம். அதுக்குள்ள we packed the protocols meticulously and it is because of her trust. She also நான் குறைச்சி சொல்ல மாட்டேன். ஏன்னா எது கொடுத்தாலும் ஏன் எதுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோட்டோகால்ஸை மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணிங்க மேம். யூ டிட் அ குட் ஜாப். அண்ட் உங்களுக்கு பொறுத்தவரையும் Oxyplus in one word அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க மேம்? Oxyplusனா it's a complete holistic healingனு சொல்லுவேன் நான். You don't look at only ஒரு இதுதான் ப்ராப்ளம், ஓகே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே Oxyplus பொறுத்த வரைக்கும் why I come here, why I trust this is இது கம்ப்ளீட்டா okay the first thing you said to me was gut is something which is a major it is related to everything. in the body. You have to heal your gut to feel better. That's the truth. அதுதான் Oxyplus கூட நான் ரிலேட் பண்றது. So it's healing your gut so that you are completely healed. Okay. That is what I link Oxyplus. It's a holistic complete healing of your entire system. Thank you so much. It means a lot to me. And moreover pathina ma'am ku na personal connect kudutha. Ena she is leaving to Singapore nganala I eppo na work nala even my son oda first day schooling irundha appa kuda I gave her a first preference. And then இந்த மாதிரி அப்ராட் கிளைண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, பொதுவாக இந்தியா வந்தால் Oxyplusல ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, ஏதோ யூ ஹாவ் டு புக் எ ரூம் நியர்பை அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இட்ஸ் லைக் அன் ஓபி பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். நீங்கள் வரீங்களா, மார்னிங் வரீங்களா, ஆஃப்டர்நூனே நீங்கள் கிளம்பி போயிடலாம். யூ கேன் கம்பைன் யுவர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் இட் இஸ் லைக் வி கேன் பிளான் அக்கார்டிங் டு யுவர் கம்ஃபர்ட். நம்ம அதுதான் மெயினாக நாங்கள் சொல்லணும். அண்ட் தென் இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் மெடிசன் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேத்துக்கு ஃபங்க்ஷனல் மெடிசன்லாம் என்னன்னே தெரியல. வி ஃபைண்ட் த ரூட் காஸ் அண்ட் வி வில் கஸ்டமைஸ் அக்கார்டிங் டு யுவர் நீட்ஸ். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் மெடிசன். இட்ஸ் கால்ட் ப்ரெசிஷன் மெடிசன் கூட நாங்கள் சொல்லலாம் சிம்பிளி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் Oxyplus and you are coming all the way from Singapore and this means a lot to me ma'am. And so, one more thing I would like to add on. நார்மலாகவே வந்துட்டு இந்தியா வந்தால் ஐ வுட் நெவர் சே ஐம் ஃப்ரம் ஓவர்சீஸ். ஏன்னா வந்துட்டு the moment we say we are from overseas they think okay நம்ம வந்துட்டு we can charge them so much அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஃபீலிங் வந்து இருக்கு இங்க. பட் இங்க வந்து Oxyplusல அந்த மாதிரி கிடையாது. the charges are very nominal and affordable. And it means a lot. ஏன்னா functional medicine are quite expensive in abroad countries and here we wanted to make the breadth. எங்க ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரையும் it's a wellness for all. அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ். So those who trust us we give the best. And moreover it is like a Oxy family ஆயிட்டாங்க. So anyway we heal together, we grow together. அதுதான் எங்களோட மோட்டிவ். And thank you so much. Thank you.